ஓகே, இந்த கொஷின் என்னென்னா, இந்த கிறிஸ்டியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்டர் சண்டே அப்படிங்கிறத ஒன்று கொண்டாடுறாங்க. ஸோ அந்த ஈஸ்டர் சண்டே அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷத்துலேயும் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் வரும். ஸோ இந்த ஈஸ்டர் சண்டே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னா, என்ன வருஷம் அப்படிங்கிற நம்பர் தெரிஞ்சால் போதும். இப்போ 2016ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2016 என்னைக்கு ஈஸ்டர் சண்டே வருது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாமே. ஈஸ்டர் சண்டே 2016 கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. பாருங்கள், மார்ச் 27 ஈஸ்டர் சண்டே வருது. இதே 2015 அப்படின்னு கொடுத்தோன்னா ஏப்ரல் 5 வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கும் இந்த வருஷம் நம்பர் தெரிஞ்சதுன்னா ஈஸ்டர் சண்டே நம்ம கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போது கேள்விக்கு போகலாம். த டேட் ஃபார் எனி ஈஸ்டர் சண்டே கேன் பி கம்ப்யூட்டட் ஆஸ் ஃபாலோஸ். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம ஈஸ்டர் சண்டே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெத்தடு எப்படி? லெட் n be the year of which Easter Sunday is to be computed. n அப்படிங்கிறது தான் இயர். அந்த வருஷத்துக்கு தான் நம்ம ஈஸ்டர் சண்டே கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2016. ஓகே, இப்போது லெட் NA be the remainder of the division of n by 19. இது n அப்படின்னு வச்சிட்டோம்னா இந்த n வேல்யூவை 19ஆல் டிவைட் பண்ணி என்ன ரிமைண்டர் வருதோ அதை NAன்னு வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா NA அப்படிங்கிறது 2016 டிவைடட் பை 19. இதில் இந்த 106 மைனஸ் பண்ணிடலாம். -106 மல்டிப்ளைட் பை 19 பார்த்திங்கன்னா 2ன்னு வருது. அப்போது ரிமைண்டர் பார்த்திங்கன்னா 2. அடுத்தது NB be the remainder of the division n by 4. அப்போது NB அப்படின்னு நீங்கள் ஒரு வேரியபிள் வச்சுக்கோங்க. அதை 4ஆல் வகுத்து என்ன வருதோ அதை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 2016 டிவைடட் பை 4 பார்த்தீங்கன்னா கரெக்டாக 504 வந்துருச்சு. அப்போது ரிமைண்டர் 0. ஓகே, அடுத்தது NC be the remainder of the division n by 7. அப்போது NC அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த இயரை 2016 டிவைடட் பை 7 போட்டோம் அப்படின்னோம்னா இதுவும் பார்த்தீங்கன்னா 288 டைம் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகிடுச்சு. அப்போது ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு 0 வருது. இப்போ இது 3 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லெட் ND be the remainder of the division of 19 into NA plus 24. இப்போ இந்த NAவை 19ஆல் மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் 24 ஆட் பண்ணி அதை 30ஆல் டிவைட் பண்ணி வர ரிமைண்டர் அப்படிங்கிறாங்க. இப்போ ND ஈக்குவல்ஸ் 19 into 2 ப்ளஸ் 24 டிவைடட் பை 30. இதனுடைய வேல்யூ என்ன, ரிமைண்டர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 19 into 2 38 ப்ளஸ் 24 அப்போ 62 டிவைடட் பை 30 போட்டோம்னா ஸோ 0.006 தான் ரிமைண்டர். அதனுடைய நியூமரிக்கல் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த -2 போட்டுட்டு மல்டிப்ளைட் பை 30 போட்டோம்னா ஸோ 2ங்கிறது தான் நமக்கு ரிமைண்டர். ஓகே, அடுத்தது லெட் n be the remainder of the division 2NB 4NC 6ND plus 5. NB பார்த்தீங்கன்னா 0 இருக்கிறதுனால இந்த டேர்ம் 0 ஆகிடும். NCயும் 0 இருக்கிறதுனால இதுவும் 0 ஆகிடும். 6 into ND அப்படின்னா இது 2 இருக்குது. அப்போ இது 12 ஆகிடும் ப்ளஸ் 5. அப்போது 17 7ஆல் டிவைட் பண்ணோம்னா 2 டைம்ஸ் இதாகும், மீதி 3. அப்போ 3ங்கிறது தான் ரிமைண்டர். அப்போது NE அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 3ங்கிறது தான் ரிமைண்டர். ஓகே, த டேட் ஃபார் ஈஸ்டர் சண்டே இஸ் தென் மார்ச் 22 ப்ளஸ் ND ப்ளஸ் NE. அப்போது மார்ச் 22 ப்ளஸ் ND என்ன, இந்த இடத்துல 2 ப்ளஸ் NE என்ன 3. இது பார்த்தீங்கன்னா 24 27. அப்போது 2016 ஈஸ்டர் சண்டே என்றைக்கு வரும்னா மார்ச் 27 வரும். இப்போது பாருங்கள் மார்ச் 27. ஓகே, சரி,
இப்போ என்ன கேட்குறாங்க, ரைட் எ ப்ரோக்ராம் டு ரீட் எ இயர் n அண்ட் கம்ப்யூட் த டேட் ஃபார் ஈஸ்டர் சண்டே ஃபார் தட் இயர். ஸோ எந்த இயர் என்ட்ரு பண்ணாங்களோ அந்த இயர்னுடைய ஈஸ்டர் சண்டே கண்டுபிடிச்சிக்க சொல்கிறாங்க. யூஸிங் த ஃபார்முலா 22 + ND + NE. சரிங்களா? த ரிசல்ட்டிங் டே கேன் பி இன் எய்தர் மார்ச் ஆர் ஏப்ரல். நமக்கு வர்ற நாள் பார்த்தீங்கன்னா மார்ச்லேயும் வரலாம், ஏப்ரல்லையும் வரலாம். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ப்ரோக்ராமை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2015க்கு என்ன வந்துச்சு, ஏப்ரலில் வருது. சரி, இப்போ முதல்ல நம்ம ப்ரோக்ராமை போட்டு பார்க்கலாம். int main n na nb nc nd ne. ஓகே, இதை சேவ் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ printf enter the year. இயர் வந்து இன்புட் வாங்கிக்கலாம். scanf %d %n. ஓகே, இப்போ NA அப்படிங்கிறது என்னன்னா n mod 19, then NB equals n mod 4, NC equals n mod 7. சரிங்களா? 19 4 7. அடுத்தது NAவால் மல்டிப்ளை பண்ணி 24 ஆட் பண்ணி 30ல் டிவைட் பண்ணி வர ரிமைண்டரை கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ND equals 19 multiplied by NA plus 24. இதை 30ஆல் டிவைட் பண்ணி வர ரிமைண்டர். ஓகே, இப்போ NE equals என்ன அப்படின்னா 2 multiplied by NB plus 4 multiplied by NC plus 6 multiplied by ND plus 5. இதை 7ஆல் டிவைட் பண்ணி வர ரிமைண்டர் தான் NE. சரி, இப்போ என்ன தேதி, ஈஸ்டர் சண்டே. அப்போது ஈஸ்டர் சண்டே என்னைக்கு வருது அப்படின்னா 22 + ND + NE. இப்போ printf ஈஸ்டர் சண்டே of %d is March %d. ஸோ அப்போ இந்த இயர்னுடைய ஈஸ்டர் சண்டே என்னைக்கு வருது, மார்ச்சில் இது வருது. ஸோ இப்போ பில்டு பண்ணலாம், ரன் பண்ணலாம். 2016 March 27. இப்போ இதே அப்படியே ரன் பண்ணி 2015 கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா March 36 வருது. அப்போ மார்ச்சில் 36 இருக்கா, இல்லை. அப்படின்னா 31 டே வரைக்கும் மார்ச் முடிஞ்சிருச்சு. அப்போது ஏப்ரல் 5ஆம் தேதி 31 மைனஸ் பண்ணிங்கன்னா 5, அப்போது ஏப்ரல் 5ஆம் தேதி ஈஸ்டர் சண்டே வருதுன்னு அர்த்தம். ஸோ அப்போது இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், இஃப் ஈஸ்டர் சண்டே இஸ் less than or equal to 31 இருந்தால் இப்படி பிரிண்ட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா எப்படி பிரிண்ட் பண்ணோம், else printf ஈஸ்டர் சண்டே ஆஃப் %d is April %d n, e சண்டே -31. இப்போது பில்டு பண்ணலாம், ரன் பண்ணலாம். 2016 போடலாம், அது March 27 வருது. மறுபடியும் ரன் பண்ணலாம், 2015 போடலாம், இது April 5 வருது. ஈஸ்டர் சண்டே ஆஃப் 2015 இஸ் April 5. ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஒரு முறை ரன் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. எக்ஸலண்ட். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ புது டாபிக் வரும்போதெல்லாம் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும். உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எழுதுங்க எனக்கு. அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் 4 பேருக்கு சேர்ந்தால் அது நமக்கு நல்லது தானே.
தேங்க்யூ.